Hi friends, welcome to Sri Sainada Kitchen. இன்னைக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக சக்கரவள்ளி கிழங்கு வச்சு போண்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தட்டு எடுத்து வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பவுலில் 1/2 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1/2 கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி வச்சிட்டா போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நல்லா அதில் புரட்டிக்கலாம். இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு உருண்டைகளும் இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு பக்கம் வந்துடுச்சு, திருப்பி விட்டுடலாம். போண்டாலாம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். சுவையான சக்கரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சிங்க. இதை ஈவினிங்கில் டீ டைம் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு போண்டாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.